பேங்கையும் கவர்மெண்ட்டையும் நம்பி நீங்கள் உழைக்கிற பணத்தை பேங்க்கில் வச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதோட இந்த அறியாமையிலிருந்து எப்படி வெளியில் வரங்கிற முக்கியமான டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நீங்கள் பாவிக்கிற எல்கேஆர், கெனடியன் டாலர், யூஎஸ் டாலர்னு சொல்கிற இந்த பேப்பர் கரன்சிக்கெல்லாம் எந்த விதமான வேர்ட்டுமே லாங் டேர்மில் இல்லைங்கிறதுக்குரிய ப்ரூஃபை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அப்படி இல்லை அதுக்கு வேர்த் இருக்கு அது இதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற ஒரு முட்டாளாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கக்குள்ள எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தில் நீங்கள் இருந்துறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். இதெல்லாம் வழங்கணும்னு சொன்னால் மனித எவல்யூஷன் உங்களுக்கு முதலாவது வழங்கணும். இந்த பணங்கள் இந்த கவர்மெண்ட் இந்த பேங்கெல்லாம் கள்ள பேப்பரை பிரிண்ட் அடித்து பொய்க்கு கொடுக்கறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு முதல் மனிதன் பண்டை மாற்று முறைமையை பாவிச்சிட்டு இருந்தான். ஓகே, பண்டை மாற்று முறைமைன்னு சொன்னால் அவனுக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கி எடுப்பான். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் சிலாக்கள் விவசாயம் செய்வாங்க, சிலாக்கள் கால்நடை வளர்ப்பாங்க. ஓகே, இப்போ விவசாயம் செய்கிற ஒரு ஆள் நெல் மூடை 10 இருக்குன்னு சொன்னால் அவர் கால்நடை வளர்க்குற ஒரு ஆள்கிட்ட போய் என்கிட்ட இருக்கிற 10 நெல் மூடையை நான் தாரேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஆடையோ மாடையோ எனக்கு இதை தாங்கன்னு சொல்லி பண்டமாதில் மாற்றி எடுப்பாங்க. ஆனால் இதில் நிறைய பிரச்சனை இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவருக்கு நெல் மூடை வச்சிருக்கிற ஆளுக்கு கால்நடை தேவைப்படலாம், ஆனால் கால்நடை வச்சிருக்கிற ஆளுக்கு இவர்கிட்ட இருக்கிற நெல் மூடை தேவைப்பட மாட்டேங்க, அவர்கிட்ட பார்லியோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படலாம். அப்போ அவங்ககிட்ட 2 பேருக்கு முடிய விஷயம் மாற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது பிரச்சனை வந்தீங்க சொன்னால் அளவு. ஓகே, ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு மூடை இது நெல் பயிருக்கு ஒரு மாடை எக்ஸ்சேஞ்ச் எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்ற பெறுமதி கூட ஒரு மூடையை விட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்டமடைகிறாங்க. ஸோ இது செய்கிறதுக்கு கொமனாக ஒரு பொதுவான ஒரு ஊடகம் கொண்ட பணமாக பாவிக்கணுங்கிறதுக்காக சிலாக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கடல் சிப்பி சில விஷயங்களை எல்லாம் எடுத்து கொமனாக பாவிச்சாங்க. ஆனால் அதில் இருந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் சிப்பி போன்ற உலோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணுனாலும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். அவரால் கடலுக்கு போனால் ஒரு மூடை நிறைய சிப்பி எடுத்துக்கலாம். அப்போ அவர் ஈஸியாகவே அவர் பணத்தை உருவாக்கின மாதிரி இருந்துச்சு. அதனால் யோசிச்சாங்க ஈஸியாக உருவாக்க இயலாமல் கஷ்டமாக இருக்கிற அதாவது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம் வந்து நம்ம பணமாக உருவாக்கணும்னு சொல்லி கடைசியாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கோல்டு, சில்வர் போன்ற இது கொமோடிட்டி அதாவது உலோகங்களை பணமாக பாவிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனீங்க. இப்போ என்கிட்ட தங்க நாணயங்கள் வச்சு இப்போ வேலைக்கு ஊதியமாக தங்க நாணயங்கள் கொடுக்குறது, யார்கிட்ட கூட தங்க நாணயங்கள் வச்சுருக்காங்களோ தங்கம் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லி கருதிட்டு இருந்தாங்க. ஆனால் இது அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயிட். தங்கத்தை இப்போ சின்ன அளவுலன்னா பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய அளவில் தங்கம் வச்சிருக்கக்குள்ள அதை வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அநேகமாக சாதாரணமான ஆக்கள்கிட்ட இப்போ நீட்ட ஒரு 10 கிலோ தங்கம் விடிக்கணும்னா 10 கிலோ எடுத்துக்கிட்டு நான் ரோட்டில் அப்படி போயிடலாம். என்ன 10 கிலோ வீட்டில் பாதுகாப்பாக வைக்கிறதும் சிரமம், ஏண்டா கல்வர்களில் பிரச்சனை அப்படி நிறைய பிரச்சனை வந்து. இதுக்கு ஒரு சொல்யூஷனை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த நேரம் ஒரு தரகர்கள் வந்தாங்க. எப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட உங்களோட தங்கத்தை கொடுத்தா அந்த தங்கம் எவ்வளோ நீங்கள் கொடுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசிப்ட் மாதிரி ஒன்று தருவாங்க. அந்த ரிசிப்ட் தான் ஆதாரம் நீங்கள் அவங்கள்ட்ட எவ்வளவு தங்கம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எப்போ வேணுனாலும் நீங்கள் அந்த ரிசிப்டை கொண்டு கொடுத்துட்டு அந்த தங்கத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அவங்க அந்த தங்கத்தை கஸ்டடி பண்ணி வச்சிருந்ததுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ப்ளஸ் அந்த ரிசிப்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கொண்டு கொடுக்கணுன்னு இல்லை, நீங்கள் அந்த ரிசிப்டை யார் வேண்டு போய் கொடுத்தாலும் அந்த ரிசிப்டில் எவ்வளோ பெருமதி இருக்குது அதுக்குரிய தங்கத்தை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்கத்தை எல்லாத்தையுமே அந்த தரகர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க இந்த ரிசிப்டை எல்லாருமே வச்சுருந்தாங்க. அந்த ரிசிப்டை அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு ஆள் போய் ஒரு பொருள் வாங்கக்குள்ள அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போகாமல் அந்த தங்கத்தில் ரிசிப்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு பொருளை வாங்குற அந்த தங்கத்தில் ரிசிப்டை எடுத்தாங்க கொண்டு போய் எப்போ வேணுனாலும் அந்த இதில் கொடுத்துட்டு அவங்களோட தங்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம கரண்ட்டாக நம்மளோட பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கிற செக் மாதிரி. ஓகே, அதுக்கு பிறகு இந்த தரகர்கள் இடையில் இந்த தங்கத்தை மாற்றி கொடுக்குற தரகர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களோட தங்கம் இல்லாமலேயே சும்மா பொய்க்கு ரிசிப்டுகளை எழுதி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தங்கத்தை வாங்கி வச்சுட்டு ஏமாற்றி போட்டு ஓடுறது, அந்த தங்கத்தை வாங்கி வச்சு போட்டு திரும்ப கேட்கக்குள்ளே தரமாட்டேன்னு சொல்கிறது, அதிகளவான ஃபீஸ் போடுறது, அதிகளவான இப்படி நிறைய ஸ்கேம்களை பண்ண தொடங்கின உடனே அந்த காலத்தில் கவர்மெண்ட் அடுத்தது என் அரசியல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்தது. பிறகு கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் சொல்லி ஒரு பொது ஊடகம் ஒன்று ஆரம்பிச்சு இதே சேம் விஷயத்தை கவர்மெண்ட் கண்ட்ரோலில் நாங்கள் செய்கிறோம். ஓகே, இப்போ மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் கவர்மெண்ட் கிட்ட நம்மளை பணம் இருக்கக்குள்ள சாதாரண 3வது நபர்கிட்ட இருக்கிறத விட கவர்மெண்ட்டுக்குள்ள நம்பிக்கை இருக்கும்னு சொல்லி அது அப்படியே இந்த சிஸ்டத்தை கவர்மெண்ட்டே கவர் பண்ணிக்கி. அதுதான் இப்போ நம்ம பாய்ச்சிட்டு இருக்கிற பேங்க்ஸ்.
ஏர்லியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு மக்களோட தங்கம் இருக்கோ அதுக்கேற்ற பற்றுச்சீட்டு தான் கொடுக்கணும். அந்த பற்றுச்சீட்டு தான் காலப்போக்கில் பேப்பர் கரன்சியாக வந்திக்கு. அதோடு சேர்த்து கவர்மெண்ட்டுகளும் புதுசாக என்ன கவர்மெண்ட்டுகளுக்கு தங்கத்தை எடுத்து வச்சுட்டு, அதாவது ட்ரெஷரியில் தங்கத்தை வச்சு எவ்வளோ தங்கம் வச்சுக்காங்களோ அதுக்கேற்ற பற்றுச்சீட்டு தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணணும். அதாவது மணி பிரிண்டிங் எப்படி ஆரம்பிச்சிக்கணும்னா எவ்வளோக்கு கவர்மெண்ட்டோட தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துக்கு ஏற்ற மணி தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஓகே, இவ்வளவும் சரியாக தான் நடந்துட்டு போனீங்க, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 1971 பிரசிடென்ட் நிக்சன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட வேர்ல்ட் வார்கள் நடந்துகிட்டு இருக்கிறதால நிறைய ஆயுதங்களுக்கு பணம் கூடுதலாக தேவைப்பட்டதால் அவங்கள்ட்ட போதிய அளவு கோல்டு இல்லாததால் அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட், அதாவது கோல்டை வச்சு தான் நாங்கள் பணம் பிரிண்ட் பண்ணணுங்கிற அந்த ஸ்டாண்டர்டை ரிமூவ் பண்ணி போட்டு நினச்ச மாதிரி பொண்டுகளை இஷ்யூ பண்ணி சும்மா பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸில் மட்டும் பிரச்சனை வரல, எல்லா நாட்டிலையும் பிரச்சனை வந்து என்ன ஆனோம்னா சில நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தங்கம் இருக்காது. அப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வச்சு தான் யூஎஸ் டாலரை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், யூஎஸ் டாலரை நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு நம்ம லோக்கல் கரன்சியை பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அநேகமான குட்டி நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ் டாலரை ட்ரெஸ்ஸில் வச்சு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்டா யூஎஸ் டாலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே தங்கத்துக்கு பெக்கிங் இருக்கு. இந்த காரணத்தால் அப்படி பிரிண்ட் பண்ணுற நாடுகளில் ஒன்று தான் ஸ்ரீலங்காவும் உண்டு. ஓகே, ஸ்ரீலங்காவில் போதிய தங்கம் இல்லை, ஆனால் யூஎஸ் டாலரை பெக்கிங்க்கு வச்சிருப்பாங்க. ஆனால் 1971 பிரசிடென்ட் நிக்சனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேவலமான பிரமிட் ஸ்கீமால், அதாவது பெக்கிங்கே இல்லாமல் மணியை பிரிண்ட் பண்ணுற இந்த பிரமிட் ஸ்கீமால் யூஎஸில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா பெரிய அளவில் பிரச்சனை ஒன்று வந்து அதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இன்ஃப்ளேஷன்னா கண்டினியூஸாக இவங்க எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் கண்டினியூஸாக பொய்க்கு மேலே பொய்யை வச்சு இவங்க மணியை பிரிண்ட் பண்ணி தள்ளுறதால இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ளை, அதாவது இடிக்கிற பொருள்களை விட பணத்திட அளவு கூட்டிகிட்டு போகிறதால பணத்திட பெருமதி குறைஞ்சிட்டு போகுது. நம்மளாம் சொல்லுவோம் விலை கூட்டிட்டு விலை ஒரு காலமும் கூடல உங்களோட பணத்திட நீங்கள் வச்சுக்கிற பணம் குறைஞ்சிட்டு போகுது, பணத்திட பெருமதி. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும், எங்கே நான் ஒரு தொழில் ஒன்று செய்கிறேன், இல்லாட்டி பிஸ்னஸ் ஒன்று வரேன், ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு ஊதியமான தார என்னன்னா பொய் ப்ரொமிஸில் உருவாக்கப்பட்ட கள்ள பேப்பரை நம்மள்ட்ட தந்து நம்மளை எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கான. ஓகே, அதுக்கு பிறகு ஆன்லைன் பேங்கிங் அது இதுன்னு நான் கொண்டாந்து ஸ்டில் எல்லாமே ஃபேக்கில் தான் போயிட்டு இருக்குது. இப்போ இதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு கேட்பீங்கன்னா அதுதான் பிட்காயின். ஏன் பிட்காயின் இதுக்குரிய சொல்யூஷன்னா பிட்காயின் உலகத்துக்கு 21 மில்லியன் தான் வாரத்துக்கு இருக்குது. ஓகே, பிட்காயினை பற்றி தெரியாட்டி தயவு செய்து பிட்காயின் ஒயிட் பேப்பரை வாய்ச்சி பாருங்கள். நீங்கள் யூடியூப்லேயே நிறைய சம்மரி வீடியோஸ் இருக்குது ஒயிட் பேப்பரில், ப்ளஸ் ஃபுல் வீடியோ கூட இருக்குது. ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். கூகுளில் பிட்காயின் ஒயிட் பேப்பர் சர்ச் பண்ணாலே வரும், அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஓகே, உலகத்துக்கு 21 மில்லியன் பிட்காயின் வாரத்துக்கு இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடையோ ஒரு கம்பெனிடையோ அப்படி ஒரு ஆர்கனைசேஷன்டையோ அப்படி ஒரு நாட்டுடையோ கண்ட்ரோல் இல்லை. உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்டன்ட் மைனர்ஸில் உங்களை என்ன மாதிரி இருக்கிற இண்டிபெண்டன்ட் மைனர்ஸ்களோட கண்ட்ரோலில் இந்த பிட்காயின் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்படி யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிற மைனஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதால யாராலையுமே இதை மனிப்புலேட் பண்ணலாம், யாராலையுமே டபுள் ஸ்பெண்ட் பண்ணலாம், யாராலையுமே இது செய்யலாம், ஃபேக்காக பிரிண்ட் பண்ணலாம், யாராலையுமே இதை சப்ளை அதிகரிக்க முடியாது, யாராலையுமே கரப்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே பப்ளிக்காக நீங்களும் நானும் போய் இந்த உலகம் பூரா இவ்வளோ காலத்துக்கு நடந்த எல்லா பிட்காயின் டிரான்சாக்ஷனையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இல்லை பூமர்ஸ் சொல்லுவாங்க பிட்காயினில் தப்பான டிரான்சாக்ஷன் நடக்குது, இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்குது. உலகத்தில் நடக்கிற இல்லீகல் டிரான்சாக்ஷன்லேயே 3% குறைய தான் பிட்காயினில் நடக்குது. ஏன்டா பிட்காயினில் ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா ஈஸியாக அதை ட்ரெக் பண்ணி யார் செய்கிறான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பேங்க்ஸ்லேயோ அல்லது இது ரெடி கேஷ்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நடக்கிறது அந்த பேங்க் நினைச்சா எல்லாத்தையுமே மூடி மறைக்கலாம், பேங்க் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்டா அவனுக்கெல்லாம் முதலாவது கல்லணு. ஸோ இன்னும் இந்த பொய் பேப்பரை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் போடுற டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு இப்போ இந்த பொய் பேப்பரை எடுத்து அதை பேங்கில் பத்திரம் பண்ணி நீங்கள்லாம் பெரிய இது பத்திரம் பண்ணி வைக்கிறதால நீங்கள்லாம் பெரிய பணக்காரனால நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டான்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. இன்னும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வழங்கலான்னு சொன்னேன், இதே யோசிச்சு பாருங்கள். ஸ்ரீலங்கன்ற 1000 ரூபீஸுக்கு நீங்கள் 5 வருஷத்துக்கு முதல் நீங்கள் ஒரு ஃபுட் சிட்டிக்கு போய் ஒரு 2 பேக் நிறைய சாமானத்துக்கு வந்துருக்கலாம். ஓகே, இன்றைக்கு நீங்கள் 1000 ரூபீஸை நீங்கள் ஃபுட் சிட்டி கொண்டு போனால் ஒரு பேக்கில் அதோட 1-2 பொருளை தவிர நீங்கள் வேறு சாமான் வாங்க ஏழுமா யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தில் கேள்விப்பட்டேன், நான் 2 வருஷமாக ஸ்ரீலங்காவில் இல்லை, கிட்டத்தில் கேள்விப்பட்டேன் ஃப்ரைட் ரைஸ் ஸ்ரீலங்காவில் 1500 ரூபான்னு சொல்லி. நான் ஸ்ரீலங்கா வாரத்துக்கு முதல் நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு. அதுக்கு முதல் நான் சின்ன வயசில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் 150-200 ரூபீஸ். ஓகே, யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன நடந்து இன்ஃப்ளேஷன் தான் இட பிரச்சனை. நீங்கள் இன்னும் உங்களோட வெல்த்தை பாதுகாக்கிறது இந்த பொய் பேப்பரை நீங்கள் பேங்கில் வச்சுட்டு இருப்பீங்கன்னா அவங்கள பிரிண்ட் அடித்து தள்ளிட்டு இருப்பானால் நீங்கள் கடைசியாக நீங்கள் ஜோக்கர் ஆகுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோக்கு ஏழுமோ அவ்வளோக்கு குயிக்காக உங்கள்கிட்ட இருக்கிற பேப்பர் கரன்சியில் விற்றுட்டு எவ்வளோக்கு ஏழுமோ அவ்வளோக்கு பிட்காயின் வாங்க பாருங்கள். நீங்கள் பிட்காயினை ஜஸ்ட் 5000-10,000க்கே வாங்கலாம். நீங்கள் ஒரு ஃபுல் பிட்காயின் தான் வாங்கணும், எந்த அவசியமும் இல்லை. ஷார்ட் டைமில் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும், ஆனால் லாங் டைமில் உங்களோட வெல்த் அதுதான் பாதுகாக்க போகுது.
இப்போ உங்களுக்கு வழங்கும் நீங்கள் ஒரு முட்டாளா இல்லையான்னு சொல்லி நீங்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.